நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வப்பெருந்தகை அவர்கள். சார் வணக்கம். பிரதமருடைய இன்றைய என்டிஏ கூட்டத்தின் உரையில கடுமையான விமர்சனங்களை திமுக மீது முன்வைத்திருக்கிறார். திமுக கூட்டணி கட்சிகள் மீதான விமர்சனமாகவும் அது சேர்ந்தே வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பார்க்கிறீங்க? மோடி அவர்களும் பிஜேபி எப்போதும் நாகரிகமா பேசிக்கிறாங்க. இப்போ கடுமையான குற்றச்சாட்டு, எப்பவுமே கடுமையான குற்றச்சாட்டு வைக்கிறதா அவங்களுடைய பழக்கம். இரட்டை இன்ஜின் சர்க்கார்னு சொல்லுவாங்க. கர்நாடகாவில் சொன்னாங்க, ஒன்றியத்திலும் ஒரு ஆட்சி, கர்நாடகாவிலும் ஒரு ஆட்சி, இரட்டை இன்ஜின் சர்க்கார்னாங்க, படுதோல்வி அடைஞ்சாங்க. தெலுங்கானா சொன்னாங்க, படுதோல்வி அடைஞ்சாங்க. இப்ப தமிழ்நாட்டுல சொல்றாங்க, இங்கேயும் படுதோல்வி அடைய போறாங்க. 13 லட்சம் கோடி கொடுத்தன்றாரு. எந்த ஃபார்ம்ல கொடுத்திருக்காரு? 13 லட்சம் கோடி யாருடைய பணம்? மாதம் இந்தியாவிலேயே ஜிஎஸ்டி பணத்தை வரியாக கட்டுவது தமிழ்நாட்டு மக்களுடைய வேர்வையும் ரத்தமும் சிந்தி உழைத்த பணத்தை வரியாக கட்டுகிறாரு. இந்த வரி பணத்தையே திருப்பி கொடுக்கறது இல்லை. சராசரியா எங்களுடைய உரிமை தொகையை கொடுப்பதற்கு மறுக்கிறார்கள். இந்த பள்ளி கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய அந்த பணத்தையும் கொடுக்கல. SSA அந்த அபியான் சிக்ஷாவுடைய பணம். அப்போ எதுவுமே கொடுக்காம மறுதளிக்கிற மெட்ரோ ரயில் மதுரைக்கு வேணும், கோயம்புத்தூருக்கு வேணும்னா இல்லைன்னு கையை விரிக்கிறாங்க. என்ன செஞ்சிருக்காங்க? என்ன கொடுத்தா? வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். ஒரு மாண்புமிகு பிரதமர் இப்படி எந்தவித ஆதாரமும் இல்லாமல் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய வரி பணத்தை கொடுத்துட்டு திட்டங்களுக்கு கொடுத்தான்னு சொன்னா அது எப்படி சரியா இருக்கும்? அது அதனால இவர் பேசுறதை தமிழ்நாடு மக்கள் ஒருபோதும் பொருட்படுத்த மாட்டார்கள், புறக்கணிப்பார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், இது பொருந்தா கூட்டணி. இந்த கூட்டணி என்பது மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத நிராகரிக்கப்பட்ட கூட்டணி. பிரதமர் மோடி அவர்கள் பேசுகிறார், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்றாரு. மோடி தலைமையில் ஆட்சின்றாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு அதிமுக ஆட்சி அமைக்கின்றாரு. எந்த ஆட்சி யார் அமைக்க போறோம் ஒரு கிளாரிட்டி இல்லை அவங்களுக்குள்ளேயே. ஆகையால இந்த கூட்டணி என்பது மிகவும் விசித்திரமான கூட்டணி. போக போக இந்த கூட்டணி எப்படி செயல்பட போகிறது என்று தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், மோடி ஒரு முறை இல்லை 100 முறை வந்தாலும் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு இடமில்லை. தமிழர் தமிழ்நாட்டுக்கான எதிரியாக இருக்கக்கூடிய திமுக அரசுக்கான கவுண்ட் டவுன் தொடங்கிருச்சு அப்படிங்கிறாரு பிரதமர். போன நாடாளுமன்றத்திலே சொன்னார், இதை கவுண்டன் இறங்கல, ஏறி இருக்கு. ஒரு தொகுதி எக்ஸ்ட்ராவே ஜெயிச்சிருக்காங்க. 100க்கு 100 சென்டம், 100க்கு 100% வெற்றி பெற்ற மாநிலம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான். ஆகையால இந்த கூட்டணியை அவர் குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்றுதான் என்னுடைய வேண்டுகோள். எப்பொழுதும் தமிழ்நாட்டில் பாஜகவிற்கும் RSSற்கும் இடமில்லை என்பதை பலமுறை தமிழ்நாட்டு மக்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். ஆகவே அவர் என்ன பேசினாலும் என்ன குற்றங்களை பற்றி சொன்னாலும் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு இடமில்லை. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் குற்றங்கள் எல்லாம் இல்லாத மாநிலமாக இருந்தது என்று சொன்னார்கள். அவர் TN சேஷன் போன்றவர்களையும், அவருடைய கட்சியில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த சுப்பிரமணிய சுவாமி அவர்களையும், சந்திரலேகா அவர்களையும் கேட்டு பார்க்க வேண்டும். என்ன சொல்ல போனால் ஆளுநராக அந்த சென்னாரெட்டி சம்பவத்தையும் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும். ஆகவே இந்த தேசத்தில் ஒரு மாநிலம் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ்நாடு என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. இவர்கள் தான் பெண்கள் வாழ்வதற்கு தகுதியான மாநிலம் என்று சான்றிதழ் வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே நான் இன்னும் இறந்து போன அம்மையாரை பற்றி நான் பேசுவதற்கு ஒன்றுமில்லை. யார் குற்றங்கள் செய்தது, யார் குற்றங்களால் தண்டிக்கப்பட்டவர்கள், யார் அபராதம் கட்டியவர்கள் என்று. ஆகவே இவர்கள் பேசுவதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், புறந்தள்ளுவார்கள். நன்றி திரு செல்வப்பெருந்தகை. இணைப்பில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.